ஒளிமுறிவு தொடர்பான கேள்வி இது. ஏபிசிடி என்று 4 ஊடகங்கள் ஒளிமுறிவு நடக்குது. 4 வந்து சமாந்தர பக்கமுடைய ஊடகம். ஒளிக்கதிர் நுழைகிற ஊடகமும் ஒளிக்கதிர் வெளியேற ஊடகம் உண்டு. சமாந்தர பக்கமுடைய ஊடகத்தில் ஒளிமுறிவு நடக்கும் பொழுது படுகதிர் வெளிப்படுவதற்கு சமாந்தரமாக இருக்கும். அடுத்தது ஒளியால் ஐதான ஊடகத்திலேருந்து ஒளியால் அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகக்குள்ள செவ்வனை நோக்கி முறியும். அதேமாதிரி ஒளியால் அடர்ந்த ஊடகத்திலேருந்து ஐதான ஊடகத்துக்கு போகக்குள்ள செவ்வனை விலத்தி முறியும். இந்த ஐடியாவோட இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணலாம். இந்த ஒளிமுறிவு நடக்கிற புள்ளிகளை பிக்யூஆர்எஸ் என்று போட்டிருக்கேன். பி என்ற புள்ளியில் பார்த்தோம்னு சொன்னால் ஏயிலேருந்து பிக்கு ஒளிக்கதிர் வரக்குள்ள செவ்வனை நோக்கி முறியுது. ஸோ ஏயை விட பி என்ற ஆள்ற முறிவு சுட்டி எப்படி இருக்குமென்றால் கூட இருக்கும். என்பி கிரேட்டர் தென் என் என்ற ஒரு முடிவு எடுக்கலாம். பிஏன் சிஏயும் பார்த்தோம்னால் கியூ என்ற புள்ளியில் ஒளிமுறிவு நடக்கக்குள்ள செவ்வனை விலத்தி வருது. ஸோ சி என்ற முறிவு சுட்டி பியை விட குறைவாக இருக்கு. அடுத்த சிடி இடைமுகத்தை பார்த்தோம்னு சொன்னால் சியிலேருந்து டி ஒளிக்கதிர் போக்குள்ள செவ்வனை நோக்குது. ஸோ டி என்ற முறிவு சுட்டி சியை விட பெருசாக இருக்கும். டிஐஏயும் பார்த்தோம்னால் செவ்வனை விலத்துது. ஸோ ஏயிற முறிவு சுட்டி டியை விட சின்ன இருக்கு. இவ்வளோதையும் தொடர்பு படுத்துகிற மாதிரி வேற ஒரு தொடர்புகள். இதில் இன்னொரு தொடர்பு நாங்கள் எடுக்கலாம். இந்த ரெண்டையும் பார்த்தோம்னால் இவங்க 2 பேரையும் பார்த்தால் பி என்றவர் ஏயை விட பெருசு, சி என்றவர் வந்து பியை விட சின்ன என்றால் ஏக்கும் சிக்கும் இடையில் ஒரு தொடர்பு எடுக்கலாம். என்சி என்று சொல்கிறது லெஸ் தேன் என் என்று. இப்போ இது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரி வரக்கூடிய தொடர்பு முதலாவது விட. ரைட். 32வது கேள்வி. ஆர்ஆரையுடைய ஒரு கடத்தும் வட்ட தடத்தில் ஒரு மாறா ஓட்டமாகி பாய்கிறது. ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு கடத்தும் தடம் ஒன்றில் மின்னோட்டம் ஒன்று போகுது. தடத்தை நாங்கள் முதல்ல படம் ஒன்று போடுவோம். வட்டத்தடம் மின்னோட்டம் போகுது. அது எந்த திசையில் போகுதுன்னு சொல்ல நாங்கள் ஏதோ ஒரு டிரெக்ஷன் எடுப்போம். இந்த திசையில் போகுதுன்னு எடுப்போம். அதாவது வலஞ்சொல்லி திசையில் கரண்ட் போகிற மாதிரி எடுப்போம். சரி, இப்படி கரண்ட் போனால் தடம் பாய இடத்து பிஏ உடைய ஒரு சீரான காந்த புலத்தில் புலம் தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு. காந்த புலம் இந்த இருக்கிற வட்ட கடத்திக்கு செங்குத்தாக இருக்குது. உண்டால் அந்த காந்த புலம் ஒன்று உள்நோக்கி போகலாம், இல்லாட்டி ஒளி நோக்கி வரலாம். இப்படிப்பட்ட ஒரு காந்த புலத்தில் இது வச்சிருக்கு. காந்த புலம் ஒன்று இருக்குது இந்த வட்ட கடத்தியில். இந்த காந்த புலம் கடத்திக்கு இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அதே நேரம் கடத்தி வெளி நோக்கி வருதா உள்நோக்கி வருதான்னு தெரியா, ஏதோ ஒரு டிரெக்ஷனை போட்டிருக்கு. ரைட், இதை பிஎண்டு போடுவோம். தளத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்கு. தளத்தின் மீது தாக்கம் தேறிய காந்த விசை. இது எப்படி நாங்கள் செய்யணும் என்றால் பி என்ற மேக்னடிக் ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்டில் இந்த கடத்தியை வச்சிருக்கு. சரி, கடஸ்தாலுக்கு வெளியால் வார டிரெக்ஷனில் நான் குறிச்சிருக்கிறேன். உள்ளுக்கு போகிற மாதிரியும் குறிக்கலாம், அதை ஒன்று சொல்லலாம். ஆனால் தளத்துக்கு செங்குத்தான திசையில் இந்த காந்தப்புலம் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கேன்னால் கடத்தியில் தாக்குற தேறிய விசை. இதை நாங்கள் செய்கிறதுக்கு பிளம்பிங்கிற இடக்கை விதியை நாங்கள் பாவிக்கலாம். இந்த வட்டக்கடத்தியை சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் கருதினோம்னால், சிறிய சிறிய மூலகங்கள் மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் கன்சிடர் பண்ணோம்னால் இந்த ஒவ்வொரு துண்டுலையும் வர விசைகளை கண்டு அதில் அல்ஜிப்ரிக் சம்னு சொல்கிறதுக்கு அட்சர கடின கூட்டுத்தொகையை கண்டுவிட்டோம்னால் இந்த கடத்தியில் இருக்கிற விளைவில் விசையை என்னென்ன மாதிரி வரும்னு யோசிக்கலாம். ரைட், இந்த பகுதியை எடுத்திங்கன்னா இந்த சின்ன துண்டு எடுத்திங்கன்னால் கரண்ட் மேல் நோக்கி போகுது. காந்தப்புலம் வந்து தாளுக்கு வெளியார இருக்குது. புலமிங்கிற இடக்கை விதியை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட், செகண்ட் கரண்ட், தம் மோஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட், செகண்ட் கரண்ட், தம் மோஷன் என்ற மாதிரி இடக்கையிற பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் மூடை கொண்டு செங்குத்தா பிடிச்சி இந்த சிறிய துண்டில் இருக்கிற விசையை பார்த்தோம்னால் அது எப்படி இருக்கும்? எஃப் அண்ட் இருக்க போகுது. அதே மாதிரி பி என்ற காந்தப்புலத்துக்கு செங்குத்தா வைக்கப்பட்ட ஐ என்ற மின்னோட்டத்தை காவுற ஒரு டெல்டா என்ற சிறு நீளத்தளவார
நிலத்தை தொழிப்படுற காந்த விசை. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் கீழ் நோக்கின திசையில் இருக்குது. இப்படியே வருது மின்னோட்டம்னா இதில் மின்னோட்டம் கீழ் நோக்கின திசையில் இருக்குது. அப்போ விசை திசை அப்படி இருக்குது. இதில் மின்னோட்டம் இந்த திசையில் இருக்குது, விசை இந்த திசையில் இருக்குது. இதில் மின்னோட்டம் இந்த திசையில் இருக்குது, விசை அதுக்கு செங்குத்தாக இந்த திசையில் இருக்கும். எல்லாம் சமனாக இருக்கும். இப்போ என்ன சொல்லாமல் என்றால் இந்த விசை இதை கேன்சல் அவுட் பண்ணுறோம், இது இதை கேன்சல் அவுட் பண்ணும். அப்படி வளைச்சி வர எல்லா விசைகளும் ஒன்றை ஒன்று சமப்படுத்தி விளைவில் விசை இருக்காது கடத்தியில், பூஜ்ஜியம் விளைவில் விசை. ஸோ எல்லா விசையிலும் ஒன்றை ஒன்று சமன் செய்யும். எல்லா விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்யும். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. ஒரு நீளமான குழாய் ஒன்றுக்குள்ளால சட்டக்காந்தம் ஒன்று விழுது. குருவில் காட்டியவாறு ஒரு குறுகிய காந்தம் ஓய்விலிருந்து ஆரம்பித்து ஒரு தடித்த சுவருள்ள நிலைக்கு உத்தான நீண்ட அலுமினிய குழாய்க்குள்ளால் போகுது. நீண்ட அலுமினிய குழாய்க்குள்ளால் அது போகுது. நீளமான குழாய், அலுமினிய குழாய். அப்போ காந்தமேற்ற ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால் ஒரு காந்தம் விழுது. காந்தமற்ற ஒரு குழாயினோடு விழுகின்றது. ரைட். காந்தம் ஒன்று காந்தம் இல்லாத ஒரு குழாய்க்குள்ளால் விழுகுது. ரைட். இதை டீட்டெயிலாக யோசிக்காமல் ஜென்ரலாக நாங்கள் யோசிச்சோம் என்றால் ஓய்விலிருந்து ஒரு பொருள் விழக்குள்ள நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு S=UT + ½ AT² என்ற சமன்பாடை பாவிச்சோம் என்றால் ஆரம்ப வேகம் வந்து 0. இந்த காந்தம் வந்து எவ்வளோ தூரம் கீழே போகும் என்று கேட்டிருக்காங்க, அது தெரியாது. ஆரம்ப வேகத்தை நான் 0 என்று போட்டு என் 0 என்று வந்துருக்கு, ஓய்விலிருந்து விழுது. புவியீர்ப்பு பார்முடுகள்ன்ற பிரமாணம் 10 போட்டு ஆரம்ப செகண்டில் எவ்வளோ தூரம் விடும் என்று கேட்டிருக்கா. அப்போ ஆரம்ப செகண்டா அந்த 1 செகண்ட் எடுத்தோம்னு சொன்னால் நார்மலாக வேறு விழக்கூடிய தூரம் வந்து 5 மீட்டர் ரெண்டு வந்திருக்கணும். ஆனால் அது 5 மீட்டராக இருக்காது. ஏன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ விட வந்து ஒன்று 1 செகண்டில் அவர் போகக்கூடிய மேக்ஸிமம் தூரம் வந்து 5 மீட்டர் ரெண்டா. இந்த விட ஒன்று 1ன்றது வந்து 1 மீட்டர்ன்னு இருக்குது, 5 விட குறைவு. அப்போ 5 விட குறைவாக இருக்கணும், 5 விட கூட இல்லாது. அப்போ சூறா 1 அல்லது 2 தான் விடன்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ரைட். உண்மையாக என்ன நடக்கும்னா காந்தம் ஒன்று ஒரு காந்தமற்ற குழாய் ஒன்றுக்குள்ளால விழக்குள்ள அந்த காந்தத்தில் இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி லென்ஸில் விதிப்படி என்ன செய்யும்னா ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும். அந்த மின்னோட்டம் தூண்டப்படுறதால என்ன செய்யும்னால் காந்தம் ஒன்று விழக்குள்ள அந்த காந்தத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுறதால இவர் விழுற அந்த ஆர்முடுகள் ஏ என்றது நோமலாக இருக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட குறைவான இவர் கீழே விழக்குள்ள அவர் இயக்கத்தை எதிர்க்கிற விதமாக இருக்கும் அந்த தூண்டப்படுற மின்னியக்க விசையை அளவார அந்த காந்தப்புலம். அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் இவர் ஆக்சலரேஷன் புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட குறைவான ஒரு ஆர்முடுகளாக தான் இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்குது. புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட குறைவான ஆர்முடுகளாக இருந்தால் இந்த சமன்பாடை பாருங்க. இந்த சமன்பாடு என்ன சொல்லுது, எஸ் வந்து ½ AT² சொன்னீங்க. ஏன்றது <G சொன்னால் இந்த எஸ்ன்றது 5 மீட்டரை விட சின்ன இருந்திருக்கும். 5 மீட்டரை விட சின்ன வர்றது முதல்ல விட உண்மையாக இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக லேபில் செஞ்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 1 மீட்டரை விட கூட போவான். ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று, வெப்ப கடத்தல் சம்பந்தமான கேள்வி இது. ஒரு காவலிடப்பட்ட கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் ஒன்று நிகழுது. தூரத்தோட வெப்பநிலை எப்படி மாறும்னு கேட்டிருக்குது. நாங்கள் ஈஸியாக செய்யலாம். இதில் 2 செக்ஷன் இருக்குது இந்த கோலில். ஒன்று குறுக்கோட்டு பரப்பளவு குறைஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு செக்ஷனும், வேறது குறுக்கோட்டு பரப்பளவு மாறாமல் இருக்கிற ஒரு செக்ஷனும் இருக்குது. ரைட். கோல் வழியே தூரத்தோட வெப்பநிலை அப்படி மாறும்
என்றதான் கேள்வி. ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடியது. தேவையில்லாத விடையை நாங்கள் அவாய்ட் பண்ணலாம். விடையை கிட்டத்தட்ட எந்த விடைகள் வரலாம்ன்றதை கெஸ் பண்ணலாம். தூரத்தோட வெப்பநிலை எப்படி மாறும் என்று கேட்டிருக்கு. தூரம் என்றால் ஏயிலிருந்து சி வரைக்கும் தூரத்தோட வெப்பநிலை எப்படி மாறும் என்று கேட்டிருக்கு. காவலிடப்பட்ட கோல் என்றால் உறுதி நிலையில் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், உறுதி நிலையில் இந்த கோல் வழியே செலுத்தப்படுற வெப்பம் கியூங்கல் டி என்று சொல்கிற வெப்ப பாய்ச்சல் வீதம் அது ஒரு மாறிலியாக இருக்கும். கே கியூங்கல் டிக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. கே வெப்ப கடத்து திறன்னு சொல்கிறது. ஏ என்றால் கோல்ற குறுக்கோடு பரப்பளவு, ஜி என்றது வெப்பநிலை படித்திறன். அதை நாங்கள் வேணுமென்றால் கே இன்ட்டு ஏ இன்ட்டு வெப்பநிலை படித்திறன்டா வெப்பநிலை வித்தியாசத்தை டெல்டா டீட்டாவை தூரத்தால் பிரிக்கணும், டெல்டா டியால் பிரிக்கணும். இந்த டீட்டாக்கும் டிக்கும் கீற கிராஃபரை படித்திறன் தானே வேறு. அப்போ அந்த டெல்டா டீட்டா ஓவர் டெல்டா டி என்று சொல்கிறது இந்த கியூங்கல் டி என்றது மாறாது. இந்த கோல்ற வெப்ப கடத்திறன் மாறாட்டி ப்ரொப்போர்ஷனோடு வண்ண உரையாக இருக்கும். குறுக்கோட்டு பரப்பளவு குறைஞ்சால் ரைட் இந்த படித்திறன் கூடுற மாதிரி வரணும். அப்போ கிராஃபை நாங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஏ டு பி வரைக்கும் ஒரு பகுதி, பி டு சிக்குள்ளே என்ன நடக்கும் என்றால், பி டு சிக்குள்ளே குறுக்கோட்டு பரப்பளவு மாறல, இந்த படித்திறன் மாறாது. ஆனால் என்ன நடக்கும் என்றால் தூரத்தோட வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு போகும். தூரத்தோட வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு போகும். ஸோ பியிலிருந்து சி வரைக்கும் தூரத்தோட வெப்பநிலை சீராக குறைஞ்சி கொண்டு போகும். இதுக்கு முன்னுக்கு வர்றத ஒரு வளைய இருக்கணும். அப்போ இந்த விட வராது. இது இங்கே வளைய வரபடியாக இது வராது. ரைட், இது ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனுடபடியாக இது வராது. வரக்கூடிய விட 2 அல்லது 3. இதில் மூன்றாவது விடையை நாங்கள் எக்ஸப்ட் பண்ணலாம். என்னென்றால் கோல்ற குறுக்கோட்டு பரப்பளவு குறைஞ்சி கொண்டு போகும். ஏயிலேருந்து பிக்கு போகலாண்டால் இப்படி வளையும். குறுக்கோட்டு பரப்பளவு மாறி இருக்கும் என்றால் இப்படி காவலிடப்பட்டு குறுக்கோட்டு பரப்பளவு வந்து கூடிக்கொண்டு போகிற மாதிரி என்றால் இது இந்த மாதிரி வரும். ஸோ வரக்கூடிய விட மூன்றாவது விட. ரைட், இந்த கேள்வி வந்து சடப்பொருள் இயல்புகள்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸை பெற்ற கேள்வி. ஒரு மைத்துளைக்குள்ளாய நீர் கொண்ட ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்றுக்குள்ளே வைக்கப்பட என்ன செய்தால் எச் என்ற உயரத்துக்கு திரவம் ஏறுது என்றால் இந்த எச் என்றது மேற்பரப்புழு விசை காரணமாக வந்த உயர்ச்சி. மேற்பரப்புழுவை காரணமான உயர்ச்சி. ரைட், எல்ன்றது நீர்ப்பரப்புக்கு கீழே இருக்கிற உயரம் தந்திருக்காங்க. எல்ன்றது லெஸ் தேன் ஹெச்ன்னு தந்துருக்கு. இப்போ இந்த கீழ்ப்பகுதியை, அந்த குழாயிற கீழ்ப்பகுதியை கையால் விரலால் என்ன செய்கிறாங்கன்னு பொத்திட்டு அப்படியே இந்த குழாயை வழியால் எடுக்கிறாங்க. எடுத்தால் இந்த குழாய்க்குள்ளே கட்டாயம் எல் ப்ளஸ் ஹெச் என்ற உயரத்துக்கு திரவம் இருக்கும். எல் ப்ளஸ் ஹெச் என்ற உயரத்துக்கு திரவம் இருக்கும். இருக்கக்குள்ளே என்ன நடக்கும் என்றால் திரவத்தின் வடிவம் மைத்துளை குழாய் என்றால் என்ன செய்யும் என்றால் உள்ளுக்கு ஏறின திரவம் மேற்பரப்பு விசை காரணமாக இதில் சமநிலையில் இருக்கும். உள்ளுக்கு ஏறின திரவம் எவ்வளவு? எல் ப்ளஸ் ஹெச். உயரம் வந்து எல் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும். இந்த திரவ பிறையுருன்னு சொல்கிறது, லிக்விட் மினிஸ்கஸ் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பிறையுரு வளைஞ்ச வடிவத்தில் இருக்கும். இப்படி இஞ்சி அதே மாதிரி இருக்கும். இப்படி வரக்கூடிய விட முதலாவது விடை.